1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம அநேக காரியங்கள் அதில் இருந்து நம்ம கற்றுக்கொண்டாலும் அதில் சொல்லப்பட்ட குடும்பங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்கிற குடும்பங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எல்கானா, சரியா? எல்கானா குடும்பம், அப்புறம் ஏலியின் குடும்பம், சாமுவேலின் குடும்பம் இருக்கு. அதுக்கடுத்து சவுல் ராஜாவின் குடும்பம், தாவீதின் குடும்பம். இதுக்கு இடையில இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? நாபால் அபிகாயில் இருக்கிறாங்க, அப்புறம் உரியா பத்சேபால் ஃபேமிலி இருக்குது. சரியா? நம்ம பார்க்க போகிற இந்த 5 குடும்பங்கள் என்னென்ன குடும்பங்கள்லாம் முதல்ல பார்த்துருவோமா? அவங்க பிள்ளைங்க பேரோடு சேர்ந்து ஸ்லைட் ஷோ பார்க்கலாம். முதல்ல எல்கானா குடும்பம். இல்லை, எல்கானாவின் மனைவி பெயர் பார்த்தே நீங்கள் சொல்லலாம். என்ன பேர்? அன்னாள். ஒன்று அன்னாள், இன்னொன்று பெனினாள். அவர்களுக்கு பிறந்த மகன்தான் சாமுவேல். இது ஒரு குடும்பம். அடுத்து 2வது குடும்பம் ஏலியின் குடும்பம். ஏலியின் மனைவி பெயர் ஆமாம் தெரியாது, சரியா? மிஸ்ஸஸ் ஏலின்னு வச்சுக்கலாம். ஆமாம், ஏலி. அவருக்கு பிறந்த பிள்ளைகள், அவருடைய 2 பிள்ளைகள் யாரு? ஓப்னியும் பினகாசும். இவர்களை குறித்து நம்ம 2, 3, 4வது அதிகாரங்களை நம்ம வாசிக்கிறோம். அடுத்த குடும்பம் யார் அப்படின்னு பார்த்தா சாமுவேல். சாமுவேலுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மனைவி பெயர் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள் பேரு யோவேல், அபியா. இவங்களை எங்க வாசிக்கிறோம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்குள்ள வசனங்கள்ல இந்த சாமுவேலின் குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். 4வது பெற்றோர் சவுல். சவுலினுடைய மனைவி பெயர் அகினோவாம். அவருக்கு எத்தனை பிள்ளைங்கள் இருக்கிறாங்க? யோனத்தான், இஸ்வி, அபினதாப், மல்கிசூவா, மேரேப், மீகால். 6 பிள்ளைங்க, 4 பையர்களும், ஆமாம் 2 பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இதை எதில் வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 14வது அதிகாரத்திலையும் 1 நாளாகமும் 8வது அதிகாரத்திலையும் சவுலினுடைய குடும்பத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இஸ்வி அப்படிங்கிற அந்த பையனுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்குது. இல்லை, எஸ்போசேத்துன்னு அழைக்கப்படுறான், எஸ்பால் என்றும் அழைக்கப்படுகிறான். இந்த அமினதாபை குறித்து நம்ம 1 சாமுவேலில் வாசிக்க முடியாது. அவர் மரிக்கும் போது தாவீது அந்த சவுலோடு கூட அந்த யுத்த களத்தில் யோனத்தானும் அவருடைய இந்த சகோதரன் அபினதாபும் மரிக்கிறதா நம்ம வாசிக்க முடியும். 1 நாளாகமத்தில் இந்த அபினதாப் சவுலினுடைய குடும்பத்தில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ அப்படியே இருக்கட்டும். தாவீதுக்கு எத்தனை மனைவி, எத்தனை பிள்ளைகள்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குதா? அகினோவாம்னு ஒரு மனைவி. சவுலினுடைய மனைவி பேரும் அகினோவாம் தான். தாவீதுக்கும் அகினோவாம்ங்கிற ஒரு மனைவி. அம்னோன். அப்புறம் அபிகாயில் இடத்துல பிறந்த மகனுக்கு பேரு கீலேயாப். அவருக்கு தானியல்ங்கிற மறு பேரும் உண்டு. ஆங்கிலத்தில் ஃபுல்லாக டேனியல் இருக்குது. மாக்கால் அப்படிங்கிற அந்த ராஜாவினுடைய மகள், அவள்கிட்ட பிறந்தது தான் அப்சலோமும் அவனுடைய சகோதரி தாமார். அப்புறம் ஆகீத்ட்ட அதோனியா, அபித்தால் செப்பத்தியா, எக்லால்ட்ட இத்ரேயாம். இதில் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர். சரிதானா? 7 பேர். இதுக்கு அடுத்து என்ன இருக்கிறாங்க பாருங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு எருசலேமில் பிறந்த பிள்ளைகள் மாத்திரம் எத்தனை பேர்? மறுமனையாட்டிகள்கிட்ட பத்சேபால்கிட்ட. பத்சேபாலுக்கு 4 பிள்ளைங்க, சமுவா, சோபாப், நாத்தான், சாலமோன். இவங்க 4 பேருமே பத்சேபால்கிட்ட பிறந்தவங்க. அடுத்து இப்பார், ஆமாம் அந்நிய பாஷை மாதிரி இருக்கும், சரியா? எப்பியா, எலிஷாமா, எலியாதா, எலிப்பலேத். ஏறக்குறைய 20 பிள்ளைங்க தாவீதுக்கு. இதில் 2 பிள்ளைங்க மிஸ் ஆகுறாங்க. அதை நீங்கள் 4 ஆகமத்தில் சேர்த்து வாசிக்கலாம். ஆக மொத்தம் நான் சொல்கிறேன், தாவீதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதின்படி 20 பிள்ளைகள், 6 மனைவி ப்ளஸ் 1 மீகால் தானே? மீகால் 1, 7 மனைவி. இது போக மறுமனையாட்டிகள். ஆக மொத்தம் 20 பிள்ளைகள், அநேக மனைவி மற்றும் மறுமனையாட்டிகளுடைய இந்த 5 குடும்பம். சரி, இந்த 5 குடும்பத்தை குறித்து தான் நான் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நல்லா கவனிங்க. ஏன் குடும்பத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன்? கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம்
நான் இந்த வேதத்தை படிக்கும்போது வேதத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். அதைத்தான் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஏதோ நேற்று அல்லது இந்த வாரம் நான் தியானித்த செய்தி அல்ல, இதை ஏற்கனவே ஜெனாவோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரமே இதை நான் பேசிக்கொண்டோம். ஸோ அதைத்தான் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஏன் இந்த காலை வேளையில் குடும்பத்தை குறித்து நான் பேச விரும்புகிறோம், குடும்பத்தை குறித்து ஏன் தியானிக்க போகிறோம், இதனுடைய நோக்கம் என்ன? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த செய்தியின் நோக்கமெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எதற்காக? நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ரெண்டாவது, அவங்கள கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்ப்பதற்கு நம்ம பிரயாசப்படணும். அதனுடைய அவசியம் எவ்வளவு என்பதை புரிந்து செயல்படுவதற்கு தான் இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ரெண்டே காரணம். ஒன்று, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இதுவரை ஜெபித்த அளவுக்கு இல்லாத அளவிற்கு நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது, பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளர்ப்பதற்குண்டான அவசியத்தை புரிந்து அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். நல்லா கவனிங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பிள்ளைங்க மாறணும்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைங்க மாறணும்னு நினைக்கிறோம். வேத வசனத்தின் அடிப்படையில் உண்மைதான், பிள்ளைங்க மாறணும்னா, அந்த பிள்ளைங்க மாறணும்னா அதற்கேற்றாற்போல் நாமும் மாற வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நாமும் மாறணும். அதனால் வேத வசனத்தின் வெளிச்சத்தின்படி என்கிட்ட என்ன மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிப்போடு கூட கேட்போம். ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட நாம் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் பெற்றோர்கள், பிள்ளைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதை அபியாசப்படுத்த போகிறோம். இந்த 5 குடும்பத்திலிருந்து நம்ம பார்த்த 5 குடும்பம். சரி, இந்த 5 குடும்பத்துக்கும் தலைப்பு கொடுக்குறாண்டா என்ன கொடுக்கலாம்? முதல்ல எல்கானா குடும்பத்தை பற்றி பார்த்தோம் இல்லை? இந்த எல்கானா குடும்பத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? நல்ல குடும்பம். ஆமாம், சரியா? என்ன குடும்பம்? ஆமாம், நல்ல கணவன், நல்ல மனைவி. என்ன குடும்பம் இது? நல்ல குடும்பம். நல்ல கணவன், நல்ல மனைவி, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோரின் கஷ்டமா இருக்குல்ல, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருடைய அர்ப்பணத்திற்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை இல்ல, அதான் நல்ல குடும்பம்னு சொல்றேன். நல்ல ஒரு குடும்பம், நல்ல கணவன், நல்ல ஒரு மனைவி, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய அர்ப்பணத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல பிள்ளை. ஸோ இந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு தலைப்பு கொடுக்குறான் தான் நல்ல குடும்பம் என்று சொல்லலாம். ஏலி, ஓப்னி, பினகாஸ் இவர்களுடைய குடும்பத்தை குறித்து சொல்றான்டா என்ன சொல்லலாம்? தகப்பன் சொல்லை கேளாமல் போன பிள்ளைகளை உடைய குடும்பம். தகப்பன் சொல்லை கேளாமல் போன பிள்ளைகளும், பிள்ளைகளை அடக்காமற் போன தகப்பனும் இந்த குடும்பத்தை குறித்து சொல்றான் தான். தகப்பன் சொல்லை அவங்க கேட்கல, அதே போல பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அதை அடக்கவில்லை. மூன்றாவது நம்ம பார்த்தோம், சாமுவேல், யோவேல், அபியா இல்ல, அந்த சிலையில போடுங்கப்பா. சாமுவேல், யோவேல், அபியா. இந்த குடும்பத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? நல்ல ஒரு ஊழியக்காரர் குடும்பம். தகப்பனுடைய வழிகளில் நடவாமல் போன பிள்ளைகள். தகப்பனுடைய வழிகளில் நடவாமல் போன பிள்ளைகளை உடைய குடும்பம். அடுத்த குடும்பம் சவுல் குடும்பம். இவருக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? என்ன தலைப்பு கொடுத்தாலும் பொருத்தமா இருக்கும்ல சவுலுக்கு. சவுலுக்கு தனது மகனுடைய சொல்லை கேளாமல் போன தகப்பன். தன்னுடைய மகன் அவருடைய சொல்லை அல்லது ஆலோசனையை கேளாமல் போன தகப்பன். ஐந்தாவது தாவீதின் குடும்பம். இதுக்கு தாவீதின் குடும்பத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் இல்ல, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன்.
தன்னுடைய பிள்ளைகளினுடைய நிலைமையை அறியாமல் போன தகப்பன், தன்னுடைய பிள்ளைகளின் நிலையை அல்லது நிலைமையை அறியாமல் போன தகப்பன். இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பமா இந்த தலைப்புக்கு கீழே நான் சுருக்கமா வேகமா நான் சொல்ல வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா 5 குடும்பம். முதல் குடும்பம் எல்கானா குடும்பம். அது ஒரு நல்ல குடும்பம் இல்ல? அதை கடைசியா நம்ம பார்க்கலாம். 2வது குடும்பம் ஏலியின் குடும்பத்தை நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். இந்த குடும்பத்தை குறித்து நான் சொன்ன காரியம், தகப்பனுடைய சொல்லை கேளாமல் போன பிள்ளைகளும் பிள்ளைகளை அடக்காமல் போன தகப்பனும். இதை குறித்து எங்க வாசிக்கிறோம்? 2வது அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தின் அந்த பகுதி. அவர்களோ, அதுல இருந்து வாசிப்போம். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். 3வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அவன் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். தகப்பன் சொல்ல பிள்ளைகள் கேட்கல, பிள்ளைகளினுடைய பாவத்தை நன்றா அறிந்திருந்தும் அதை அடக்காமற் போனார் தகப்பன். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். அதனால இதிலிருந்து இந்த காலை வேளையில சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். இதுல தகப்பனுக்கும் செய்தி இருக்கிறது, பிள்ளைகளாகிய நமக்கும் செய்தி இருக்கிறது. யாருக்கெல்லாம் செய்தி இருக்குது? அப்பாவுக்கும் செய்தி இருக்குது, பிள்ளைகளுக்கும் செய்தி இருக்குது. சரியா? சரி. பிள்ளைகள் செய்த துணிகரமான பாவத்தை குறித்து ஏலி கேள்விப்பட்டு அவர்களை குறித்து தகப்பனாகிய ஏலி சொன்ன வார்த்தைகளை தான் நம்ம இப்ப வாசிச்சோம் இல்ல? அது 22 இருந்து 26 வரை 25 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. என் குமாரரே, 24வது வசனம், வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு. பிள்ளைகளே, நீங்க செய்யறது தப்பு, நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாலும் அந்த பிள்ளைங்க வந்து கேட்கல. மாறாக அதுல நம்ம வாசிச்ச போல தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். நல்லா கவனிங்க, பெரியவங்க சின்னவங்க நல்லா கவனிங்க, குறிப்பா சின்ன பிள்ளைங்க கவனிங்க. பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த ஏலியின் பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் போனதுனால விளைவு என்ன? இள வயதிலேயே அவர்கள் மரித்து போனார்கள், கர்த்தரே சங்கரித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய பொசிஷன் அப்படி இருந்தது, ஆசாரியர்களா இருந்தாங்க. அதனால பாவம் செஞ்சதுனால அதை ஆண்டவர் எளிதாக எடுத்துக்கொள்ளலை. நடந்தது என்னன்னா, அவங்க இளம் வயதிலேயே மரித்து போனார்கள். சின்ன பிள்ளைங்க நல்லா கவனிங்க. அப்பா சொன்னதை இந்த ஓப்னியும் பிணக்காசும் கேட்காததுனால அவங்க வாழ்க்கையில வாழ வேண்டியவர்கள் அவர்கள் மரித்து போனார்கள். சிறு பிள்ளைகள் நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெற்றோருக்கு நம்ம என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, முன்னாடி நல்லா இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க, சொல்லுங்க. பெற்றோருக்கு என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படியணும். பெற்றோர்களுக்கு பாய்ஸ் சொல்லுங்க, என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இல்ல வசனம் இருக்குதா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்க. எபேசியர் நீங்க சண்டே கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. 6வது அதிகாரம் 1 to 3 வரை நம்ம வாசிக்க கேட்போம். சின்ன பிள்ளைங்களும் நீங்க எடுத்துக்கோங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்,
பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது. எப்போதும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. அதனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நம்முடைய வாழ்நாள் இந்த பூமியில் நீடித்து இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பெற்றோரை கனம் பண்ணுறவங்களா இருக்கணும். இயேசு எப்படி வாழ்ந்தார்? பூமியில் வாழ்ந்த நாட்களில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், பக்கம் சொல்லிடுங்க. லூக்கா 2வது அதிகாரம், புதிய ஏற்பாடு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 51வது வசனம். 51 80வது பக்கம். 80வது பக்கம், பக்கம் 80. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய், பின்பு இயேசு அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். போதும் பாருங்க என்ன போட்டிருக்குது? இயேசு அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆங்கிலத்தில் he always obeyed them. he always obeyed them. எப்போதும் கீழ்ப்படிஞ்சு இருந்தாராம். சரியா? நம்ம எப்போதாவது தானே கீழ்ப்படுகிறோம் இல்ல? எப்போதும் கீழ்ப்படுகிறோமா? எப்போதாவது கீழ்ப்படுகிறோமா? என்ன சத்தங்க? ஹலோ, எப்போதும் கீழ்ப்படுகிறோமா? பெற்றோருக்கு எப்போதும் கீழ்ப்படுகிறோமா? பிள்ளைங்கள்லாம் இயேசு எப்படி இருந்தாராம்? அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பெற்றோர்களுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்திருந்தார். ஆல்வேஸ் ஒபேட் தெம். சாக் பிரதர் சொல்லுவார், அன்னைக்கு ஜீசஸ் வந்து கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தார்னு வச்சுக்கிடுவோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க அம்மா திடீர்னு கூப்பிடுறாங்க, ஜீசஸ் இங்கே வாப்பா அப்படின்ட்டு. கடைக்கு போய் 100 எண்ணெய் வாங்கிட்டு வான்னா ஜீசஸ் என்ன செஞ்சிருப்பாரு? இல்லைம்மா, இப்போ தான் நான் பேட்டிங் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ தான் நான் ஒரு 6 அடித்தேன் 4 அடித்தேன் அப்படிம்பாரா? பேட்டை கொடுத்துட்டு வந்திருப்பாரா? நீங்கள் சொல்லுங்கள். பேட்டை கொடுத்துட்டு என்ன செஞ்சுருப்பாரு? வந்திருப்பார் இல்லை? இல்லைம்மா நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அப்படி தான் ஜீசஸ் வாழ்ந்திருப்பார். ஏசு அப்படித்தான் கீழ்ப்படிஞ்சிருந்திருக்கிறார். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். அவர்களுக்கு கீழ்ப்படிந்த he always obeyed his parents. அவங்களுடைய பெற்றோருக்கு எப்போதும் கீழ்ப்படிந்தவராக இயேசு இருந்தார். அதே போல் நாமும் எப்போதும் என்ன செய்யணும்? நம்முடைய பெற்றோருக்கு சத்தமாக சொல்லுங்க, கீழ்ப்படியணும். அதுதான் கஷ்டமாக இருக்கும், கீழ்ப்படியணும். அது நமக்கு ஆசீர்வாதம். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வரும்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால சிறு பிள்ளைகள் நல்லா கவனிங்க. நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த நாளில் நீங்க கேட்குற வசனத்தை உங்கள் இருதயத்தில் பதிச்சுக்கோங்க. லூக்கா 2வது அதிகாரம் 51வது வசனத்தை மறந்துடாதீங்க. இயேசு அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஸோ அப்போ இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கீழ்ப்படிந்திருந்தோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். நான் சொன்னேன், தகப்பன் சொல்லை கேளாமல் போன பிள்ளைகளை அடக்காமல் போன தகப்பன்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு இப்போ சொல்கிறேன், ஏலி தடுத்து நிறுத்திருக்க வேண்டும். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. ஆனால் ஏலி அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை, கட்டுப்படுத்த தவறிவிட்டார். என்ன செஞ்சார்னா மைல்டு ரெபியூக். ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் நான் கேட்குறேனே, இதுக்கு செய்யக்கூடாது அப்படின்ட்டு மைல்டு ரெபியூக்கோட முடிச்சிட்டாரு. லேசான கடிந்து கொள்ளுதலோடு கூட அவர் நிறுத்தி விட்டார். அதனால் நடந்தது என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளை நீ அடக்காமல் போனது ஒரு பாவம் அப்படிங்கிறார். ஸோ நல்லா கவனிங்க, பிள்ளைங்க பாவம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம அதை எளிதாக எடுத்துக்கிட்டோம்னா அவங்க செய்கிற பாவத்துக்கு நம்ம துணை போகிறோங்கிறது அர்த்தம். கவனம் கவனம். என் பிள்ளை அதை செய்கிறான், நிறைய நமக்கு தெரியும். நம்ம பிள்ளைங்க பாவம் செய்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சும் அதை குறித்து கொஞ்சம் கூட மனசில் வருத்தம் இல்லாமல்
பாரம் இல்லாம, கண்ணீர் இல்லாம நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது பொறுப்பு, தேவனுக்கு ஏற்ற முறையில் நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏலி அவர்களை அடக்காமல் போனான். அதனால என்ன நடந்தது? தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த குடும்பத்திற்கு வந்தது. ஏலியின் பிள்ளைகள் செய்த பாவம் சாபத்தை கொண்டு வந்தது. ஏலியின் பாவம் ஏலியின் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. என்றும் நீங்காத நியாய தீர்ப்பை. ஸோ அப்படி நம்ம பேரண்ட்ஸ் காணப்பற்றவே கூடாது. ஸோ சிறு பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ இன்னைக்கு இந்த மொபைல் விஷயத்தில் எல்லா பேரண்ட்ஸும் நம்ம வீக்காக தான் இருக்கிறோம். நம்ம என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம என்னவா இருக்கிறோம்? வீக்காக இருக்கிறோம். கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறது, கேட்ட உடனே அதை செய்கிறது, இதை செய்கிறது, கடைசியில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாமல் கஷ்டப்படுறது. ஸோ அப்படி இல்லாதபடிக்கு அவங்க செய்கிற பாவங்களை கண்டிக்க பழகிக்கொள்ளுவோம். நமக்கு ஆலோசனையா சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்க. 6வது வசனம், 6வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஸோ குறிப்பா அதுல பிதாக்கள்னு சொல்றாரு பாருங்க. ஃபாதர்ஸ், பேரண்ட்ஸ் சொல்லல, ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஃபாதர்ஸ் சொல்றாரு, உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாதா? சத்தமா சொல்லுங்களேன். கோபப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது. டோன்ட் கீப் ஆன் ஸ்கோல்டிங் அண்ட் nagging யுவர் சில்ட்ரன். திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, நச்சரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க பிள்ளைகளை. டோன்ட் கீப் ஆன் ஸ்கோல்டிங் அண்ட் nagging யுவர் சில்ட்ரன், மேக்கிங் them angry and resentful. அவங்களை எப்போதும் திட்டி நச்சரித்து கோபப்படுத்தி வெறுப்பேற்றாதீர்கள். அந்த இருக்கு. Don't keep on scolding and nagging your children, making them angry and resentful. Rather, bring them up with a loving discipline the Lord himself approves, with suggestions and godly advice. அழகா இருக்குது பாருங்க. கர்த்தர் தாமே அங்கீகரிக்கிற அன்பான சிட்சையுடனும் ஆலோசனைகளுடனும் தெய்வீக அறிவுரைகளுடனும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆங்கிலம் தெரிந்தவங்க இந்த வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. Don't keep on scolding and nagging your children. கோபப்படுத்தாதீங்க, திட்டாதீங்க, நச்சரிக்காதீங்க, வெறுப்பேற்றாதீங்க. மாறாக அன்போடு கூடிய உங்களுடைய சிட்சை, ஆலோசனை, தெய்வீக அறிவியர்களோடு கூட பிள்ளைகளை வளர்ப்பீர்களாக. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். பேரண்ட்ஸ் நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. பேரண்ட்ஸ், இதுல வாசிச்சோம், திட்டாதீங்க, நச்சரிக்காதீங்க, கோபப்படுத்தி வெறுப்பேற்றாதீங்க. ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். என் பிள்ளைகளுக்கு நாம் தெய்வீக ஆலோசனை வழங்கினது அதிகமா, கர்த்தருக்கேற்ற போதனையை வழங்கினது அதிகமா, அல்லது அவர்களை நச்சரித்து திட்டி கோபப்படுத்தி வெறுப்பேற்றினது அதிகமா? எது அதிகம்? உங்களுக்கே தெரியும் பதில். இல்லை, நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதிகபட்சமா பிள்ளைகளை திட்டி நச்சரித்து nagging இல்லை, அப்புறம் ஸ்கோல்டிங், அவங்கள திட்டுறது, நச்சரிக்கிறது, கோபப்படுத்தி வெறுப்பேற்றுறது. ஸோ பேரண்ட்ஸ் அதை தவிர்த்து என்ன செய்யணும்? ஆலோசனை, தெய்வீக அறிவுரை, கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியத்தை, நான் அறிந்து கொண்ட ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்க முடியல அப்படின்னா, ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்ல முடியலன்னா, நம்ம வசனத்தை படிக்கல, நம்மளுக்கு வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த அனுபவம் இல்லாததுனால நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. ஏய் அம்மா, இந்த வயசுல இப்படி இருந்தேன், இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் எனக்கு பேசினாரு, இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, ஆண்டவர் இந்த வசனத்தை தந்து என்ன தேற்றினாரு,
நீயும் இதை வாழ்க்கையில கடைபிடி, ஆண்டவர் உன்னை காப்பாரு. வாலிப வயசுல பிள்ளைங்க சிந்தனையில தடுமாறத்தான் செய்யும். எத்தனை பேர் கூப்பிட்டு என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு மிரட்டணுமா? இல்லைன்னா வாலிப வயசுல சிந்தனையில தடுமாற்றம் வரும், பயந்துராத, அதுக்கு இடம் கொடுத்துறாத. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமா வாழ்றதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. நான் படிச்ச ஒரு வசனத்தை உனக்கு சொல்றேன். God has not called us to be impure. ஆண்டவர் நம்ம அசுத்தத்துக்கு அழைக்கல, ஆண்டவர் நம்ம பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஏன் சொல்லி கொடுக்க முடியல? நம்ம ஒப்பு கொடுக்கல. தெய்வீக ஆலோசனையும் கர்த்தருக்கேற்ற சிச்சைகளோடும் பிள்ளைகளை ஏன் இன்னைக்கு வளர்க்க முடியல? we sleep here. சர்ச்சில் வந்து தூங்குறோம், சர்ச்சில் வசனத்தை அசட்டை பண்றோம், பர்சனல் ரீடிங் அசட்டை பண்றோம். பர்சனலா நம்ம வளராததுனால தான் நம்மளால சொல்லி கொடுக்க முடியல. நம்ம என்ன செஞ்சிடறோம்? பிள்ளைகள்கிட்ட தப்ப பார்த்ததும் என்ன செய்யறோம்? அவங்கள நச்சரிக்க ஆரம்பிச்சிடுறோம். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. நாங்கள் நச்சரிக்க மாட்டோம். ஸ்ட்ரைக் பண்ண சொல்லல, சொல்லுங்க. நானும் சேர்த்து தான் சொல்றேன், என்னையும் சேர்த்தான். எங்க பிள்ளைகளை நாங்க நச்சரிக்க மாட்டோம் இதை சொல்லுங்க. அப்பதான் நம்ம நல்லதையாவது பழகுவோம். we will learn, we have to unlearn. நம்ம பழசெல்லாம் களைஞ்சு போட்டா தான் புதுசை கற்றுக்கொள்ள முடியும். வீடுகள்ல அதான் இருக்குது இன்னைக்கு. சொல்லுங்க, தெய்வீக ஆலோசனையும் கர்த்தருக்கேற்ற சிச்சையும் என் பிள்ளைக்கு நான் அதிகமா கொடுத்திருக்கிறேனா, இல்லைன்னா என் பிள்ளைய அதிகமா கோபப்படுத்தி இருக்கிறேனா? ரெண்டையும் யோசிச்சு பாருங்க, எது அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சிடும். சோ தயவு செய்து சொல்றேன், ரீட் இட். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. எங்க அப்பா எல்லாம் இதுல இருந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு அதைத்தான் என் பிள்ளைகளுக்கு நான் பிராக்டிஸ் பண்றேன்னு தாழ்மையா சொல்லிக்கிறேன். ரொம்பலாம் பெரிய முன்மாதிரியான பிள்ளைகளை வளர்த்துட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர்களிடமும் தவறு இருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு தான் அந்த பிள்ளைகளோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு தெரியாம கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிட்டான். ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் விளையாட போயிட்டான். அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அந்த பையன் கிரவுண்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கானது அவங்க அப்பா ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போன உடனே பார்த்ததுமே அவனுக்கு நடுங்கிருச்சு, இன்னைக்கு செத்தோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அப்பா கூட்டு போனாங்கன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது, ஸ்டிக்கு இருக்குது, அதை வச்சுட்டு ரூமுக்குள்ளே வச்சு அடி வெளுத்துருவாங்க. ஸோ இதை பார்த்ததும் அந்த பையனுக்கு பயங்கர பயம், நடுக்கம் வந்துருச்சு. வேற ஒன்றும் சொல்லப்பா, ஸ்கூட்டரில் ஏறு அப்படின்னாங்களாம். நல்ல ஒரு தேவனுடைய ஊழியர் வாழ்க்கையில் நடந்தது. ஏறின உடனே நம்மன்னா என்ன செஞ்சிருப்போம்? அடிச்சிருப்போம். உண்மையிலேயே நம்ம பொறுமையை இழந்திருப்போம். நிறைய நம்ம நடந்திருக்கிறோம். நான் நடந்திருக்கிறேன். நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை நேராக வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து அந்த ரூமுக்குள்ளே போனதும் பயந்து நடுங்குறான் அந்த பையன். போய் முழங்கால் படிக்கிட்டாராம். நீ என் கூட முழங்கால் படிக்கிடு, நம்ம ரெண்டு பேரும் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம்ப்பா. நான் எனக்கு தெரிஞ்ச முறையில் உன்னை நல்லா வளர்த்தேன், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணுறேன், அதனால தான் இப்படிப்பட்ட காரியம் நடக்கு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொன்னார். என்னை மன்னிச்சிரு, நான் எங்கேயோ தப்பு பண்ணுறதுனால தான் இந்த காரியம் நடக்குது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வைப்போம், நீ இந்த காரியத்துக்காக மன்னிப்பு கேளு அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அன்னைக்கு அழுது அந்த பையன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தான். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பையன் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சம்பவம் உண்டுன்னா அன்னைக்கு எங்கள் அப்பா என் கூட முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தது, எங்களை முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தது. இதான் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில். எத்தனை பேர் நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோம்? 60 வருடம் பிரசங்க ஊழியத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியர் சொல்கிற காரியம், நான் இன்னைக்கு பிரசங்க மீடியாவில் ஏறினாலும் நான் வந்து பலவீனமாக உணர்றேன் அப்படிங்கிறார். பலவீனமாக உணர்றேன். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் பிள்ளைகளை வளர்க்கறதுல எத்தனை பேர் வீக்காக ஃபீல் பண்ணுறோம்? நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டிய பிரகாரமாக அனுபவிக்க முடியல. பவுல் சொல்கிற மாதிரி சொல்லணும், when I am weak I am strong. நான் பலவீனம் உள்ளவனாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஸோ கர்த்தருக்கேற்ற சிற்றையில் வளர்க்க நம்ம
அர்ப்பணிப்போம். கருத்தா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை படித்தோம்னா கருத்தா ஆண்டவருடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல முடியும். இந்த பிள்ளைகளை அடக்காமல் போனதுனால அவங்க யுத்தத்தில் மடிந்து போனாங்க. காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஊழியம் சென்னையில் பண்ணுற ஜேம்ஸ் அண்ணன் அவர்களுடைய புஸ்தகத்தில் உள்ள ஒரு வரியை நான் வாசிக்கிறேன். பெற்றோர் தயவு செய்து இதை கவனமாக கேளுங்கள். பெற்றோரே கேளுங்கள். பெற்றோரே, ரட்சிக்கப்படாத சபைக்கு வந்தும் துணிந்து பாவம் செய்கிற பிள்ளைகளை உடைய பெற்றோரே, இதை தயவாய் கேளுங்கள். இவ்வுலகத்தில் தங்கள் பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்வை குறித்து கவனமற்றிருக்கும் பெற்றோர் அவர்களை ஒருவேளை எரி நரகத்திலே சந்திக்க நேரிடலாம். இவ்வுலகத்தில் தங்கள் பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்வை குறித்து கவனமற்றிருக்கும் பெற்றோர் அவர்களை ஒருவேளை எரி நரகத்திலே சந்திக்க நேரிடலாம். எத்தனை பயங்கரமான வார்த்தை இது! எத்தனை பயங்கரமான வார்த்தை! என் பிள்ளை சினிமா பார்க்குறான்னு தெரிஞ்சும் கண்டிக்காம விடுறது, என் பிள்ளை தவறான காரியங்களை செய்யறான்னு தெரிஞ்சும் கண்டிக்காம விடுறது. கண்டிப்பா சொல்றோம், நம்ம நரகத்துல தான் சந்திப்போம். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, தேவனுக்கு முன்பாக ஏலியும் ஓப்பினி பிணக்காசு நின்னாங்கன்னா ஓப்பினி பிணக்காசு அவங்க அப்பாவை பார்த்து கண்டிப்பா கேட்பாங்க, அப்பா நீங்க மாத்திரம் எங்க பாவங்களை பார்த்து சும்மா இருக்காம எங்களை அடக்க வேண்டிய விதத்தில் அடக்கியிருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு இடத்துக்கு நாங்க வந்திருக்க மாட்டோமேப்பான்னு கதறுவாங்க. நமக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. தேவனுக்கேற்ற சிச்சையிலே வளர்ப்பதற்கு சும்மா பிள்ளைகளை கோபப்பட்டு நச்சரிக்கிறத விட்டுட்டு வசனத்தின்படி பிள்ளைகளை நடத்துவதற்கு, தெய்வீக ஆலோசனைகளை சொல்லுவதற்கு கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த குடும்பத்தில், முதல் குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு ஃபாதர், ஒரு தகப்பன் அங்கு தோல்வி அடைகிறத நம்ம பார்க்குறோம். தோல்வியுற்ற ஒரு தகப்பனா, குடும்பத்தை நடத்துறதுல தோல்வியுற்ற தகப்பனா நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, சாமுவேலின் குடும்பத்தை குறித்து நம்ம 8வது அதிகாரம் 1 to 5 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 to 5 வரை. வேண்டாம், வாசிக்க வேண்டாம், நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குடும்பத்துக்கு என்ன தலைப்பு சொன்னேன்? தகப்பனுடைய வழியில் நடவாமல் போன பிள்ளைகள். தகப்பனுடைய வழியில் நடவாமல் போன பிள்ளைகள். நல்லா கவனிங்க. இந்த சாமுவேல் யாரு? ஒரு தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, ஆசாரியன் என்று 3 விதங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனிதனாக்கும் இந்த சாமுவேல். இவரை போல மற்ற யாரும் ஊழியம் செய்தாங்களான்னு தெரியாது. 3 வகையில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த மனிதனாக்கும் இந்த மனிதன். ஜெபிக்கின்ற ஒரு தேவ மனிதன். இவருடைய காலத்திற்கு பின்பு, அநேக ஆண்டுகளுக்கு பின்பு தேவன் எரேமியாவோடு கூட பேசும்போது கூட இந்த சாமுவேலையும் மோசேயையும் ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். எனக்கு முன்பாக மோசேயும் சாமுவேலும் நின்றாலும் கூட நான் செவி கொடுக்க மாட்டேன். ஜெபத்திற்கு பெயர் பெற்ற ஒரு தேவ மனிதன் இந்த சாமுவேல். ஜெபிக்கிற மனிதன், நல்ல ஊழியம் செய்த ஒரு மனிதன் மாத்திரம் அல்ல. நல்லா கவனிங்க. குற்றம் சாட்டப்படாத ஒரு மேன்மையான ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை உடைய ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அவரை யாரும் கை நீட்டி குற்றம் சாட்டி விட முடியாது. 12வது அதிகாரம் 1 to 5 வரை உள்ள வசனங்களை நீங்க குறித்து வைத்து வாசிச்சு பாருங்க. நான் சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். 3வது வசனம் நானே வாசிக்கிறேன். இதோ இருக்கிறேன், 12வது அதிகாரம் 3வது வசனம். இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கும் முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? நான் யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கன் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாய் இருந்தேன்? சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். ஜனங்கள் சொன்ன சாட்சி, நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவில்லை என்றார்கள். நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள். இன்றைக்கு மேன்மையான ஊழியங்கள் இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறார்கள்.
மேன்மையான ஊழியங்களை செய்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சாட்சியுடைய ஊழியர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் நம்முடைய நாட்களிலே. ஆனால் இதற்கு இதே போன்றுதான் பவுலும் கூட எபேசு பட்டணத்தில் மகிமையான ஊழியம், அதே வேளையில் அவருடைய சாட்சியும் மேன்மையா இருந்தது. நான் எதையும் உங்ககிட்ட இச்சிக்கல, எதையும் உங்ககிட்ட வாங்கல, உங்களுக்கு பாரமா இருக்கல. உங்களுக்கு நடுவில் இருக்கும்போது எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தேன், எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்கன்னு பவுலும் தைரியமா சொல்றத பார்க்கிறோம். இப்படி ஊழியம் செய்த சாட்சியுள்ள ஒரு தேவ மனிதன் தான். நல்ல கவனிங்க, இந்த குடும்பத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ற காரியத்தை சொல்றேன். நாம சாமுவேல்களா இருப்பதனால நம்முடைய பிள்ளைகளும் சாமுவேல்களா இருப்பார்கள் என்பது கிடையாது. நான் சொல்றது புரியுதா புரியலையா? நான் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறதுனால, நான் ஊழியம் செய்யறவனா இருக்கிறதுனால, நான் பரிதானம் வாங்காதவனா இருக்கிறதுனால என் பிள்ளைகளும் அப்படியே இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு சாமுவேலினுடைய குடும்பம் சாட்சி. அவனுடைய பிள்ளைகளை குறித்து, அவனுடைய பிள்ளைகளை குறித்து வாசிக்கிறோம். 8வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் சாமுவேலின் குமாரர் சாமுவேலின் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை. நல்ல கவனிங்க, ஊழியம் செய்வது நல்லதுதான். ஊழியத்தின் மிகுதி தனது குடும்பத்திலே தனது பிள்ளைகளின் ஆவிக்குரிய நிலைமையை கவனிக்க தவறு செய்து விட்டது. He was a great man, much used by God, but here he made a big mistake. தன்னுடைய பிள்ளைகளினுடைய நிலைமையை அறியாம, தேவனிடத்தில் ஆலோசனையை கேட்காம, அடுத்த நியாயாதிபதியாய் அவர் என்ன செய்தார் என்றால், பிள்ளைகளை நியமித்தது மிகப்பெரிய தவறு செய்து விட்டார். நல்ல கவனிங்க. அதனால நான் ஊழியம் செய்கிறேன், ஜெபிக்கிறேன், என் பிள்ளைங்க அப்படியே வந்துடும். நோ, he was very busy in travel. இல்லை, அங்கேயும் இங்கேயும் முழு இஸ்ரவேல் தேசத்திலையும் பிரயாணம் பண்ணி 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 ஊழியம் செஞ்ச மனுஷன். ஆனா தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்காமல் போனது மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது. விளைவு என்ன? நல்லா கவனிங்க. விளைவு என்ன? ஒரு சாதாரண குடும்ப பெண்மணியின் அர்ப்பணம் தேசத்தின் நிலைமையை மாற்றியது. நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஒரு சாதாரண குடும்ப பெண்மணியின் அர்ப்பணம் தனது பிள்ளையை வளர்த்த விதம் தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றியது. யார் அந்த பெண்மணி? அன்னாள் தன்னுடைய பிள்ளையை வளர்த்த விதம் தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அதே வேளையில் ஒரு பெரிய தேவ மனிதனுடைய அலட்சியம், தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவதில் காண்பித்த அலட்சியம் தேசத்திலே பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது. சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே அல்லது அவருடைய நிலைமையை அறிந்து செயல்படாததினாலே வந்த அலட்சியம் தேசத்தில் பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது. என்ன பாதிப்பை கொண்டு வந்தது? ஜனங்கள் சொன்னார்கள், அதுவரைக்கும் தேவனும் சாமுவேலும் ஜனங்களை ஆளுகை செய்தார்கள். ஆனால் இப்ப சொன்னாங்க ஜனங்கள், எங்களுக்கு புறஜாதிகளைப் போல எங்களை ஆளும் ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும். அங்கு ஆரம்பித்தது ராஜாங்கம். தேசத்திலே ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது. குடும்பத்திலே ஒரு தேவ மனிதன் காண்பித்த அலட்சிய போக்கு தேசத்தை பாதித்தது. ஆனால் பேரறியாத ஒரு சிறு குடும்பம், எளிமையான குடும்பம், அவர்கள் பிள்ளைகளை வளர்த்த விதம் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. எனக்கு அருமையானவர்களே, தன்னுடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய நிலைமையை அறியாமல், தேவனுடைய ஆலோசனையை கேட்காமல், சாமுவேலை போல தனக்கு பின்பாக நியாயாதிபதியாக நியமித்தது போல இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. கேட்கிற நம்முடைய இருதயங்கள் நொறுங்குகிறது. இதுக்கு மேல இதை குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பல. தேவனை ஆலோசிக்காம தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய பிள்ளைகளை தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நியமித்தான். இதே போல இன்றைக்கும் தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே தேவனுடைய ஆலோசனையை நாடாமல் தன்னுடைய சந்ததிகளை வைக்கும் நிலைமை
அதனால் நடக்கிற அவலங்கள். ஊழியம் அவசியம்தான். ஊழியம் 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 செய்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் கரிசனை கொள்ள வேண்டிய விதத்திலே நம்முடைய குடும்பத்தை கரிசனை கொள்ள வேண்டியது அவசியம். கரிசனை காட்ட வேண்டியது அவசியம். குடும்பத்தில் அலட்சிய போக்கு வேண்டவே வேண்டாம். யாருன்னே தெரியாது. யோனதாப்னு ஒருத்தர் இருந்தான். அவன் சொன்னான் அவங்க பிள்ளைகள்கிட்ட, ஹே, இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, கூடாரத்திலே வாசம் பண்ணுங்கன்னு. 350 வருஷம் தன்னுடைய பெற்றோரினுடைய வார்த்தையை கேட்டு வாழ்ந்தாங்க ரேகாபியர் குடும்பம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா? ஆசீர்வதித்தார். என்ன செய்யுமா சொன்னாரு? இதுல எனக்கு முன்பாக நிற்பதற்கு ஒருவனும் இல்லாமல் போக மாட்டான், நான் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு. அப்படி ரேகாபியர் குடும்பம் வாழ்ந்ததுனால என்ன பெரிய காரியம் நடந்தது? முழு தேசத்துக்கே அந்த குடும்பத்தின் வாழ்க்கை செய்தியாய் மாறினது. நான் சொல்றேன், செய்தியை சொல்லுவது பெரியதா, நாமே செய்தியாய் மாறுவது பெரியதா? சொல்லுங்க. சாட்சி சொல்லுவது பெரிதா, நாம் சாட்சியாய் மாறுவது பெரிதா? இந்த இருள் நிறைந்த உலகத்துக்கு வெறுமனே வாய் அறிக்கை செய்துவிட்டு ஏனோதானன் வாழ்கிற கூட்டம் தேவையில்லை. ஆண்டவரே அவர்களை நிறுத்துகிறார். எரேமியா 35வது அதிகாரத்திலே பாருங்கள், ரேகாபியரின் குடும்பத்தை பாருங்கள். தங்கள் தகப்பன் சொன்ன காரியத்தை கீழ்ப்படிந்திருக்கிறார்கள், ஆனால் என் ஜனமோ என் கட்டளைகளை கை கொள்ளவில்லை, மீறி நடக்கிறார்கள் என்று சோரம் போன தேசத்திற்கு செய்தியாய் மாறி போனார்கள் ரேகாபியரின் வம்சத்தார். இன்னைக்கு நம்ம செய்தியை சொல்றவங்களா மாறிட்டோம், செய்தியா மாற முடியல. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். Here again we see a father's failure. இங்கும் ஒரு தகப்பனுடைய தோல்வியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஊழியம் நல்லதுதான், எல்லாம் நல்லதுதான். எதற்காக கரிசனை கொள்ளணுமோ அதற்காக கரிசனை கொள்ளுவோம். ஏலியின் இருதயம் பெட்டி, உடன்படிக்கை பெட்டிக்காக தத்தளித்துக் கொண்டிருந்தது. அவனுடைய இருதயம் எதற்காக தத்தளித்திருக்கணும்? தன்னுடைய பிள்ளைகளின் மேல் வரப்போகிற நியாய தீர்ப்பை கேட்ட உடனே தத்தளித்திருக்கணும், நடுங்கி இருக்கணும். ஆனா அதுக்கு நடங்கல, உடன்படிக்கை பெட்டிக்காக. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் அது இது சபை, தன்னுடைய குடும்பத்தை அலட்சியம் பண்றோம். வேண்டாம். 2 பேருமே யுத்த களத்துக்கு போனாங்க. உடன்படிக்கை பெட்டியும் யுத்த களத்திற்கு போனது. ஏலியின் பிள்ளைகள் ஓப்னியும் பினகாசும் யுத்த களத்திற்கு போனார்கள். யுத்த களத்துல ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள், போனவர்கள் திரும்பி வரவில்லை. ஆனால் உடன்படிக்கை பெட்டியோ போனது 7 மாதம் கழித்து ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் அந்த உடன்படிக்கையை திரும்ப கொண்டு வந்தார். தத்தளிக்க வேண்டியவைகளுக்கு சரியாய் தத்தளிக்க, நடுங்க வேண்டியவைகளுக்கு சரியாய் நடுங்க, கரிசனை காட்ட வேண்டியவைகளுக்கு சரியாய் கரிசனை காட்ட இந்த காலை வேளையிலே தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யறேன், நான் அதை செய்யறேன், இதை குறிச்சு கரிசனை எல்லாம் நல்லதுதான். என் பிள்ளைகளை குறித்த கரிசனை எனக்கு இருக்குதா? ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு பார்ப்போம். சாமுவேலின் குடும்பம் தகப்பனுடைய வழியில் நடவாமல் போனவர்கள். அடுத்த குடும்பம் சவுலின் குடும்பம், தனது மகனுடைய சொல்லை கேளாமல் போன தகப்பன். சரியா? இதை குறித்து நேரம் ஆயிட்டு, நான் இன்னைக்கு 9:30 நான் முடிக்கிறேன். சரியா? 9:30. பிள்ளைகள் தான் பெற்றோரின் பேச்சை கேட்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளின் பேச்சை கேட்க வேண்டுமா? நல்லா கவனிங்க. பெற்றோர்களின் பேச்சை தான் பிள்ளைங்க கேட்கணும். அதே நேரத்தில் பெற்றோர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது பிள்ளைகள் சொல்லுகிற தேவ ஆலோசனைகளை கேட்பது பாதுகாப்பானது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நீங்க வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 19வது அதிகாரம் 20வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. யோனத்தானுடைய ஆலோசனை, அப்பா நீங்க செய்யறது தப்பு அப்படின்னா. ஆனா சவுல் முதல்ல அதை கேட்டான், 2வது தடவை அதை கேட்கல. நடந்தது என்ன?
கொலை செய்ய முயன்றவனாவே அவன் மாறி போனான். கடைசி வரைக்கும் இந்த காரியத்திலே மனம் மாறாமலே மடிந்து போனான். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியங்கள் என்ன? நல்லா கவனிங்க. பதவி ஆசையும் கனமும் ஒரு மனிதனை எப்படி மாற்றும்? கனத்தின் மீது வாஞ்சை, பதவி ஆசை, பதவி மோகம் ஒரு மனிதனை எப்படி மாற்றும் அப்படிங்கிறதுக்கு இந்த சவுலினுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். மகன் என்றும் பாராமல் கொலை செய்ய தூண்டிவிட்டது. அப்சலோம் பதவி ஆசை பிடித்திருந்தான். தகப்பன் என்றும் பாராமல் அவனை துரத்தி விட்டு கொலை செய்வதற்கு துணிந்து விட்டது. இதுலேயும் ஒரு நல்ல காரியத்தை நம்ம பார்க்க முடியும். சவுல் பதவி மோகம் பிடித்து அலைந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் யோனத்தானோ அந்த பதவி குறித்து ஆசையே இல்லாத ஒரு நல்ல மனிதனாய் வாழ்ந்தான். நாட்டமற்ற மனிதனாய் வாழ்ந்தான். அதன் மீது கொஞ்சம் கூட ஆசை இல்லை. சில நேரங்களில் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சோம்னா சிறு பிள்ளைகளின் மூலம் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளின் மூலம் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆலோசனைகளை அலட்சியம் பண்ணாதபடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு வித்தியாசமாக நடந்தோம்னா அப்படிப்பட்ட ஆலோசனைகளை கேட்டு நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அடுத்தபடியாக தாவீதின் குடும்பம் இல்லை, தாவீதின் குடும்பத்துக்கு என்ன தலைப்பு? தனது பிள்ளைகளின் நிலையை அறியாமல் போன தகப்பன். சாமுவேலை போலவே தனது பிள்ளைகளின் ஆவிக்குரிய நிலையை அறியாமல் போன தகப்பன். நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் அதில் 14வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். 14வது அதிகாரத்தில் நல்லா கவனிங்க. சம்பவங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அம்னோன் அப்படிங்கிற மூத்த சகோதரனை அப்சலோம் கொலை செய்து விடுகிறார். தாமாரை கற்பழித்தது நிமித்தம், தனது சகோதரியை கற்பழித்தது நிமித்தம் அப்சலோம் அம்னோனை கொலை செஞ்சிடறாரு. கொலை செஞ்சுட்டு கேசூர் அப்படிங்கிற ஊரில் 3 வருடம் போய் ஒளிந்திருக்கிறான். ஆனாலும் அப்சலோமின் மீது ஒரு மனத்தாங்கல், ஒரு வருத்தம், அவனை பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த சூழ்நிலையில் யோவாப் இந்த காரியங்கள் எல்லாம் அறிஞ்சு ஒரு பெண்ணை இளவு கொண்டாடுகிற ஒரு ஸ்திரீயை போல அல்லது துக்கம் கொண்டாடுகிற ஒரு ஸ்திரீயை போல வேஷம் போட்டு ராஜாக்கிட்ட அனுப்பி அவளுடைய வாயில வார்த்தைகளையும் போட்டு அனுப்புகிறார். அப்படி போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவள் அநேக காரியங்களை சொல்லும்போது ராஜா கண்டுபிடித்து விடுகிறான். ராஜா கேட்கிற கேள்வி, இதற்கு பின்பு எல்லாம் யோவாப் உட்கையாய், இதிலெல்லாம் யோவாப் உனக்கு உட்கையாய் இருக்கவில்லையா என்று கேட்டான். அவ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இதுக்கு பின்னால யோவாபினுடைய கரம் இருக்குல்ல அப்படின்னு ராஜா கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதும் அவ சொல்ற காரியம் 20வது வசனம் நடுவுல பாருங்க. ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது. அழகா சொல்றா. தேசத்துல நடக்கிற எல்லா காரியத்தையும் அறியதுக்கு என்ன இருக்குது? தேவதூதனுடைய ஞானம் ராஜாவுக்கு இருக்குது அப்படிங்கிறா. தேசத்துல நடக்கிறத ராஜா எப்படி இருந்தான்? தேசத்துல நடக்கிறத அறியக்கூடியதற்கு ஞானம் உள்ளவனா இருந்தான். நல்லா கவனிங்க. ஆனால் இங்க ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறா. அவ பேசும்போதே கண்டுபிடிச்சிடறான், இதுக்கு பின்னால யோவாப் இருக்கிறான், யோவாப் தான் இவளை அனுப்பி இருக்கிறான் அப்படின்ட்டு. இப்படி எல்லாத்தையும் அறியக்கூடிய ஞானமுள்ள தாவீது தான் தன்னுடைய பிள்ளைகளினுடைய தந்திரத்தை அறிய முடியாத ஒரு தகப்பனாய் மாறி போனான். அம்னோன் கேட்கிறான், முட்டாள்தனமான ஒரு காரியத்தை கேட்கிறான். காய்ச்சல், என் சகோதரியை பணியாரம் சுட்டு கொடுக்க சொல்லுங்க, சரியாயிரும். எல்லாத்திலையும் ஞானமா செயல்பட்ட தாவீது தன்னுடைய மகனுடைய தந்திரத்தை அறிய முடியாத குருடனாய் மாறி போனான். அப்சலோம் வந்தான், எல்லாம் சரிதான், நான் எப்ரோனுக்கு போய் பலியிட போறேன்ப்பா, நான் பொருத்தனையை நிறைவேற்ற போறேன்ப்பா, போ. அவனுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை, மதியினமாய் மாறி போனான். பிள்ளைகளினுடைய பாசம் கண்களை மறைக்கிறது என்று சொல்லுவோம் அல்லவா? அதுதான் நடந்திருக்குமோ என்று யோசிக்க தோன்றுகிறது. 3வது அதோனியா என்கிற ஒரு மகன், அவன் என்ன செய்யறான்? தனக்கு சேவகர்கள், ரதங்கள், போர் வீரர்களை
அவன் என்ன செஞ்சுக்கிறான்? கால ஆட்களை சேர்த்து கொண்டே இருக்கிறான். ஏன்னு கேட்கல. 3 பிள்ளைகள் தந்திரமாய் செயல்பட்டார்கள். தேசத்தில் அறியக்கூடியதை, நடக்கக்கூடியதை அறியக்கூடிய ஞானம் இருந்த தாவீதுக்கு தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகளின் நடக்கையை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லை. இன்றைக்கும் நம்மில் அநேகருக்கு சபையில் நடக்கிற காரியங்களை குறித்த அறிவு இருக்கும், ஆனால் தங்களுடைய பிள்ளைகளினுடைய நிலைமையை குறித்த அறிவில்லாதவர்களாய், தங்களுடைய பிள்ளைகள் நடக்கிற காரியங்களை குறித்து அறிவில்லாதவர்களாய், அறியாமை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமே. இந்த வாலிபர்கள் அப்படி இருக்கிறார்கள், அந்த வாலிபர்கள் அப்படி இருக்கிறார்கள். வாட் அபவுட் மைண்ட்? என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? என் பிள்ளைங்க யூடியூப்ல என்ன பார்க்கறாங்க தெரியுமா? பாஸ்டர், நம்ம சபைக்கு வர்ற பையன்தான், துணிஞ்சு சொல்றோம், நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? வேண்டாம். 3 பிள்ளைகள் பரிதாபமாக மரித்து போனார்கள். அழகானவன் அப்சலோம், நல்ல மகன் அதோனியா செத்து போனார்கள். ஏன் இந்த நிலைமை? தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டிய விதமா பார்க்காததுனால வந்த அழிவு. இந்த கால வேலையில் அங்க இப்படி நடக்கிறாங்க, சபையில இவன் இப்படி நடக்கிறான், அவன் இப்படி நடக்கிறான்ங்கிறத கொஞ்சம் விட்டுட்டு என் பிள்ளை எப்படி இருக்கிறான், என் மக எப்படி இருக்கிறா, ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுவோம், ஜெபிப்போம். என் பிள்ளைகளினுடைய நிலைமையை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிப்போமா? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? என் பிள்ளையினுடைய ஆவிக்குரிய நிலையை அல்லது அவங்க செய்கிற தவறான காரியங்களை காணக்கூடாத குருட்டாட்டமாக நம்ம காணப்பற்றக்கூடாது. கடந்த வாரத்தில் ஒரு நம்முடைய சபையில் உள்ள ஒருத்தர் தான் பார்த்தேன். சினிமா பாடல்கள் அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்கு. வேதனை. ஆனால் நம்ம ஜபம்லாம் அவரை மாற்றும், இவரை மாற்றும், அங்கே மாற்றும். தாவீதை போல ஒரு குருட்டாட்டம் வேண்டாம். அவங்களுடைய ஆவிக்குரிய அழிவை சந்திக்கிற பெற்றோர்களாக இருக்கக்கூடாது. இல்லையா, வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கிற ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆமேன். ஸோ இப்படி 4 குடும்பங்கள், கடைசியாக 5வது குடும்பம், அதான் முதல் குடும்பம், நல்ல குடும்பம். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. நல்ல குடும்பம், நல்ல கணவன், நல்ல மனைவி. நேரானதுனால நான் சுருக்கமாக முடிக்கிறேன். இல்லை, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த அன்னாள் தேவ சமூகத்தில் போய் வெகு நேரம் விழுந்து அழுது ஜெபித்தாள். ஒரு குடிகாரனை போல தோற்றம் அளிக்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய தோற்றங்கள் மாறினது, அவளுடைய கண்கள் சிவர்ந்தது. நம்ம இன்னைக்கு போட்டு வந்திருக்கிற மேக்கப் பவுடர் கூட அழியாமல் தான் ஜெபத்துக்கு வந்துட்டு போகிறோம். என்னைய பார்க்குறீங்களா? ஜெபத்துக்கு வந்துட்டு எப்படி போகிறோம்? பவுடர் அழிய மாட்டிக்கு. அப்படி ஜெபித்தாள். ஒரே ஒரு கேள்வி, அவளை அப்படி ஜெபிக்க வைத்தது எது? பெண்ணினால் நிந்தித்தது குழந்தை இல்லாத காரியம், வேற என்ன ஏதாவது? கரெக்ட் தான். அவ ஆலயத்தில் ஏதாவது எழுப்புதல் செய்தியை கேட்டுட்டு வந்து ஜெபித்தாளா? இன்னைக்கு ஏலி பிரசங்கம் தூள் பறத்திட்டாரு. இன்னைக்கு 5 குடும்பத்தை குறித்து பேசிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய போறேன்? ஆமாம், விழுந்து கடந்து ஜெபிக்க போறேன். நிறைய பிரசங்கத்தை கேட்டு நம்ம செய்யறது அதுதானே. அவளுடைய ஜெபத்துக்கு காரணம்
அவளுடைய அழுகைக்கு காரணம் எழுப்புதல் செய்தி அல்ல, வீட்டில் நடந்த பிரச்சனை, குடும்பத்தில் நடந்த. அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், do not waste your sorrows. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விசுவாசிச்சிருந்தீங்கன்னா ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லியிருப்பீங்க. நான் என் வீட்டில் வர்ற பிரச்சனையை நான் கையாளுற விதத்தில் சரியா கையாண்டேன்னா இந்த தேசத்திற்கு தேவன் என்னை ஆசீர்வாதமாக மாற்றுவார், என் குடும்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இங்க அதான் நடந்துச்சு. அவருடைய குடும்பத்தில் நடந்த பிரச்சனை தேவ சமூகத்தில் அவருடைய இருதயத்தை ஊற்ற வைத்தது. ஜெபித்தார். அப்போ அந்த ஜெபத்தில் தேவனுக்கேற்ற அர்ப்பணம் உண்டாச்சு. அப்போ ஜெபத்திற்கும் தேவனுக்கேற்ற அர்ப்பணத்திற்கும் நேராக நடத்தினது எது? குடும்பம். சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்னைக்காவது கணவர் பேசுறது, என்னைக்காவது மாமியார் பேசுறது, என்னைக்காவது மனைவி பேசுறது தேவ சமூகத்தில் இப்படி விழ வச்சிருக்குதா? இல்ல எதிர்த்து ஃபைட் பண்றவங்களா நிக்கிறோமா? விழ வச்சிருக்குதா? ரிமெம்பர், ஒரு காரியத்தை சொல்றேன். குடும்பங்கிறது நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற பாத்திரமாய் உதவுவதற்கு தேவன் ஏற்படுத்தின ஒன்றாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் சொல்ற வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் விரும்புகிற பாத்திரமாய் உருவாவதற்கு எனக்கு உதவுவதே குடும்பம். எல்லாரும் சேர்ந்து என் கூட சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? தேவன் விரும்புகிற பாத்திரமாய் அல்லது மனிதனாய் உருவாகுவதற்கு உதவுவதே குடும்பம். தேவனே அடைத்தார் கற்பத்தை, தேவனே அந்த பாதையில் அனுமதித்தார் அன்னாளை. நடந்தது என்ன? தேவன் விரும்பின அர்ப்பணமும் ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஜபமும் அர்ப்பணமும் அன்னாளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிற்று. இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி, தேவன் விரும்புகிற பாத்திரமாய் என்னுடைய குடும்பம் என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறதா? குடும்பத்தை இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்க பழகிக்கொள்ளும். குடும்பம்தான் இந்த இருள் நிறைந்த உலகத்திற்கு, சுயநலமான அன்புடைய இந்த உலகத்திற்கு, சுவாப அன்பில்லாத இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றுகிற ஒரு காரியமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. குடும்பம் தாங்க பார்க்கணும். குடும்பத்தை பார்க்கிறவங்க எதை பார்க்கணும்? எதை பார்க்கணும்? சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் அன்பை பார்க்க வேண்டும். என் குடும்பத்தை இந்த உலகம் பார்க்கும்போது எதை பார்க்கணும்? நானா சொல்றேன்னா, எபேசியர் 5வது அதிகாரம், கணவன் மனைவிய இயேசு சபையை நேசித்தது போல நேசிக்கணும். தெய்வீக கீழ்ப்படிதல்னா என்னங்கிறத இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டியது குடும்பம், சபை அல்ல. குடும்பம் கீழ்ப்படியணும். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். கைண்ட்னஸ்னா என்ன? கேரிங்னா என்ன? ஒருவரை விசாரிக்கிறது அல்லது ஒருவரை பராமரிக்கிறதுனா என்னங்கிறது எங்க துவங்கணும்னா குடும்பத்துல. கைண்ட்னஸ் must begin at home. அதான் வசனம் சொல்லுது. உங்களுக்கு சொந்த காரங்க பேரன் பேத்திலாம் உடைய விதவைகள் இருந்தாங்கன்னா அவங்க முதல்ல தன்னுடைய குடும்பத்தை விசாரிக்கணும்னு சொல்லல, தேவ பக்தியாய் விசாரிக்கணும். ஆங்கிலத்தில் அழகா இருக்குது, கைண்ட்னஸ் must begin at home. வேதம் காண்பிக்கிற வரிசை எது?
சபையை நடத்த தெரிந்தவன் என்று சொல்லவில்லை. குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்? ஏன் இதெல்லாம் சொல்றேன்? இத்தனை சத்தியங்களை நமக்கு வேதம் நமக்கு காண்பித்திருக்கிறது. செய்கிற நம்முடைய குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அறியாம, சத்தியத்தை அறிந்தும் அதை அபியாசப்படுத்தாத நிலைமையில் தான் நம்முடைய குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்குது. வேண்டாம். தேவன் விரும்புகிற பாத்திரமா என்னை உருவாக்குவதற்கு தேவன் அநேக காரியங்களை என் குடும்பத்தில் அனுமதிக்கலாம். இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. எத்தனை வருஷம்? 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர் விரும்புகிற பாத்திரம். என் ஒய்ஃபை நேசிச்சனா, எனக்கு கீழ்ப்படினாலும் அதெல்லாம் கேட்க விரும்பல. ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமா, ஆண்டவர் விரும்புகிற ஒரு கணவனா, ஆண்டவர் என்னை உருவாக்க விரும்புகிற ஒரு மனைவியா, ஆண்டவர் என்னை உருவாக்க விரும்புகிற ஒரு பெற்றோரா நான் உருவாகி இருக்கிறேனா? அதுக்கு உதவுவது சபை அல்ல, குடும்பம். இங்கு கேட்கிற சத்தியங்கள் அங்கே அபியாசப்படுத்தப்பட வேண்டும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. உங்களை பார்க்குறவங்க தேவ அன்பை பார்க்கட்டும். உங்கள் குடும்பத்தை பார்க்குறவங்க தேவ பக்தியாக விசாரிக்கிறதுனா என்னங்கிறத பார்க்கட்டும். உங்கள் குடும்பத்தை பார்க்குறவங்க சாட்சியுள்ள ஜீவியத்தை பார்க்கட்டும், சாட்சியை மாத்திரம் அல்ல. அப்படிப்பட்ட குடும்பமாக தான் அன்னாள் எழும்பினாள். அவளுடைய அர்ப்பண மிகுந்த வாழ்க்கை தேசத்தை அசைத்து விட்டது. இன்னைக்கு நம்ம எதில் அர்ப்பணிக்கிறோங்க? எதுலங்க அர்ப்பணிக்கிறோம்? சொல்லுங்க, எதில் அர்ப்பணிக்கிறோம்? இன்னைக்கும் கல்யாண வீட்டில் 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 5 10 செயினை போட்டு இருக்கிறதெல்லாம் கழுத்து தொங்குறதுக்கா? ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய அர்ப்பணம் தெரிஞ்சே ஆகணும். ஒப்பு கொடுத்தல் தெரிஞ்சே ஆகணும். எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? எதுக்கு அர்ப்பணிக்கிறோம்? ஜெபத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைமை இருக்கிறதுனால தான் தேசத்துல மாற்றம் இல்லை. எதை ஜெபித்தாலோ அதை அன்னாள் வாழ்ந்து காண்பித்தாள். எதை ஒப்பு கொடுத்தாலோ அதை வாழ்ந்து காண்பித்தாள் தன்னுடைய வாழ்க்கையில. 10 வருடங்களுக்கு மேலாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா 10 குமாரர்கள் என்று எல்கானா சொல்றான். 10 வருஷம் காத்திருந்த ஒரே பிள்ளை தூக்கி கொடுத்துட்டா ஊழியத்துக்கு. விடுவோமா? நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சபையில எழுப்புங்கன்னு கிள்ளுக்கீரை சபை, சபையில மாற்றம். சபையில எங்க நம்முடைய பிள்ளைகள்? எங்கே நம்முடைய சந்ததிகள்? சாரை வார்க்க தவறி விட்டோம். நான் இன்னைக்கும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்க பிள்ளைகளை அனுப்புங்க ஆண்டவரே, எங்களை மாதிரி இல்லை ஆண்டவரே. நானும் ஜெபிக்கிறாதான். இந்த லிங்கம் பெட்டியில கூசாலி பெட்டில சரி அடக்கம் பண்ணக்கூடாது. ஒரு ஜாதியை காண்பீங்க ஆண்டவரே. எங்க நம்முடைய ஒப்பு கொடுத்தல்? எங்க நம்முடைய ஜெபங்கள்? அர்ப்பணிப்போம் ஆண்டவருக்கு. பாவ வெறி பிடித்த இந்த உலகத்திற்கு பரிசுத்தத்தை குறித்தும் தேவனை குறித்தும் வைராக்கியம் சொல்ல மாட்டேன். வெறி பிடித்த நபர்கள் தேவை. வெறி பிடித்த நபர்கள் தேவை. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை அப்படி இருக்குமா? இந்த தேசத்தை சந்திப்பதற்கு, இந்த பட்டணத்தை சந்திப்பதற்கு நம்முடைய அர்ப்பணங்கள் போதுமானதா இருக்குமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.